ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இருந்து ஒரு முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அரசாணை எது குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கி பட்டா மாறுதல் முறை ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அதை இன்னும் எளிமைப்படுத்துவதற்கான ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் இந்த ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்கிறாங்க. செய்தி வெளியீடு எண் பாருங்கள், 336, வெளியிட்ட நாள் 3/7/2026. இணையவழி உட்பிரிவல்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை எளிமைப்படுத்துதல் குறித்து இந்த ஒரு அரசாணை இருக்குது. அதாவது பட்டா டிரான்ஸ்ஃபர் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல், இன்னொன்று உட்பிரிவு அற்ற பட்டா மாறுதல். அதாவது வித்து சப்டிவிஷன், வித்தவுட் சப்டிவிஷன். அதாவது வித்தவுட் சப்டிவிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குது, உதாரணத்துக்கு வந்து பட்டா எண் 10, சப்டிவிஷன் எண் 1, அதில் வந்து ஒரு 2.5 சென்ட் நிலம் இருக்குன்னா, அந்த நிலத்தை எதுவுமே சப்டிவிஷன் பண்ணாமல், உட்பிரிவு பண்ணாமல் அப்படியே வந்து என்ன பண்ணுறது, இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறது. அதுதான் வந்து உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல். ஓகே, அடுத்தபடியாக 2வது கேட்டகரி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல். ஒரு நிலம் 5 சென்ட் இருக்குன்னா அதை 2ஆக பிரித்து 2.5 சென்ட் ஒருத்தருக்கும் இன்னொரு 2.5 சென்ட் இன்னொருத்தருக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் கேட்டகரிக்கு வந்துடும். இப்போ இவங்க கொண்டாந்துருக்கக்கூடிய இந்த அரசாணையானது இணையவழி உட்பிரிவு அல்லாத தானியங்கி பட்டா மாறுதலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோ மிச்சுவேஷன், அதாவது பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு தான் இருக்குது. 2026 அதுக்கான அரசாணை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு சொத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணும்போது விற்பனை செய்பவரின் பெயர், அதே மாதிரி சர்வே எண்ணு, ஏரியா, இது எல்லாமே இணையதள பட்டாவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகுது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வில்லங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இடர்பாடுகள், சிக்கல்கள் வந்து இருக்கிறதாகவும் அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக கலைந்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியங்கி பட்டா மாறுதல் சேவை அளிக்க உத்தரவிட்டிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 12/6/2026 அன்னைக்கு இது சம்மந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து அரசாணை எண் 84 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நாள் 4/2/2020 குறித்த விவாதிக்கப்பட்டு சில திருத்தங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. திருத்தங்கள் மேற்கொண்டு இப்போ புதுசாக ஒரு அரசாணை நிலை எண் 526 வெளியிட்ட நாள் 25/6/2026 அன்னைக்கு ஒரு புதிய திருத்தப்பட்ட ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அரசாணையில் 3 முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பழைய அரசாணையில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது முந்தைய தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், அந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்டோ பட்டா டிரான்ஸ்ஃபரில் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸஸ் என்னென்ன, தற்போது தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள், இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. மொத்தம் 3 தான், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிலத்தினை விற்பனை செய்யும்போது விற்பனையாளரின் மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களும் கையொப்பமிடும் பட்சத்தில் இச்சேவையினை பயன்படுத்த இயலாத நிலை இருக்குது. விற்பனை செய்பவர் மட்டும் கையெழுத்து போட்டாருன்னா உடனடியாக பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்துருது. இதுவே விற்பனை செய்பவர் அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அவருடைய மகன், மகளாக இருக்கட்டும், அவங்களும் வந்து கையெழுத்து போடுறாங்க, கோ சிக்னேச்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. அப்போது இந்த ஒரு இஷ்யூஸஸ் இருக்கும் பட்சத்தில் இதை நாங்கள் இந்த புதுசாக கொண்டு வரக்கூடிய சாஃப்ட்வேரில் திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விற்பனை செய்பவர் பட்டாதாரர் கையெழுத்து, அதுக்கப்புறம் மகன், மகள், மனைவி யார் கையெழுத்து போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சைன் இருக்கும் பட்சத்துலேயும் பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இதுக்காக வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. 2வதாக, நிலத்தினை விற்பனை செய்யும் நபர் பொது அதிகார பத்திர முகவர், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயரானது பட்டாதாரரின் பெயருடன் பொருந்தாமல் இருப்பதனால் இச்சேவையினை பயன்படுத்த இயலவில்லை. பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, அவர் வந்து விற்கிறாரு அப்படிங்கும்போது பட்டால் ஒருத்தர் பேர் இருக்கும். ஸோ அப்போ அவர் பேரும் இவர் பேரும் வந்து மேட்ச் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால் திருத்தம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு பட்டாதாரர் நிலத்தினை பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக பத்திரப்பதிவு செய்யும்போது
நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயருக்கும் பட்டாதாரரின் பெயருக்கும் பொருத்தமில்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவர், அதாவது வேலிட் பவர் ஆஃப் அட்டார்னி என்பதன் அடிப்படையில் தற்போதைய சேவையினை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட்டு. முக்கியமாக 3வது ஒரு அப்டேட் வந்து பாருங்கள். நிலத்தினை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்பதனை கண்டறிந்து புதியதாக வாங்கிய நிலத்தின் புல எண் அந்த பழைய பட்டாவில் சார்பதிவாளர் அவர்களால் சேர்க்கப்படும். இப்போ நிலத்தை நான் வாங்குகிறேன், அந்த ஏரியாவில் எனக்கு வந்து ஏற்கனவே நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே பட்டாவில் இந்த சர்வே நம்பரை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அது வந்து அதுக்கு டைம் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நிலத்தை வாங்கும் நபருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணிற்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்க வழிவகை செய்யப்படும். இதன் மூலம் கால விரயம் குறையும். ஸோ இந்த 3 அப்டேட் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டா வாங்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை, அலுவலகத்துக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்ருக்க தேவை கிடையாது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியான சாஃப்ட்வேர் கரெக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது 2020 அதுக்கப்புறம் நடைமுறைக்கெலாம் வந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த 3 வகையான சிக்கல்கள் வந்து கலைஞ்சு சாஃப்ட்வேரில் புதுசாக அப்டேட் வந்து கொண்டு வராங்க. இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் இது அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளார சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில் ஆட்டோமிச்சுவேஷன் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். இந்த தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ரைட்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.